கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்குல முக்கிய குற்றவாளியான சயான காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க. கோவை அரசு மருத்துவமனையில இருந்து சயான கோத்தகிரி நீதிமன்றத்துல ஆஜர்படுத்த பலத்த பாதுகாப்போட போலீசார் அழைத்து வந்தாங்க. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு சொந்தமான கொடநாடு பங்களாவில் கடந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி காவலாளி ஒம்பகதூர் கொலை செய்யப்பட்டு கொள்ளை சம்பவம் நடந்தது. இது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதுல 11 பேர் கொண்ட கும்பல் இந்த செயல்ல ஈடுபட்டது தெரிய வந்தது. இதுக்கு நடுவுல முக்கிய குற்றவாளியான கனகராஜ் விபத்துல உயிரிழந்த நிலையில அவரோட நெருங்கிய நண்பரும் இந்த வழக்குல மற்றொரு முக்கிய குற்றவாளியுமான சயான் கார் விபத்துல படுகாயமடைந்தார். கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி நடந்த கேரள மாநிலம் பாலக்காட்டுல நடந்த இந்த விபத்துல சயானோட மனைவி மற்றும் மகள் உயிரிழந்த நிலையில சயான் பாலக்காடு அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டார். மேல் சிகிச்சைக்காக கேரள போலீசார் கோவையில உள்ள தனியார் மருத்துவமனையில சேர்த்தாங்க. அங்க சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில கடந்த மே மாதம் 17ஆம் தேதி நள்ளிரவுல தனியார் மருத்துவமனையிலிருந்து கோவை அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். கோவை அரசு மருத்துவமனையில சயானுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில அவரோட உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்பட்டது. இந்த வழக்குல தொடர்புடைய மற்ற குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட்ட நிலையில சயானுக்கு மருத்துவமனைகள்ல சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்ததால அவரை மட்டும் காவல்துறையினர் கைது செய்யாம இருந்தாங்க. இதை தொடர்ந்து சயான கோவை அரசு மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்த போலீசார் சயான கைது செஞ்சாங்க. இதை தொடர்ந்து பலத்த பாதுகாப்போட கோத்தகிரி நீதிமன்றத்துல ஆஜர்படுத்த நீலகிரி போலீசார் அவரை அழைச்சிட்டு போனாங்க. உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம். இன்றைக்கு 50 ஆண்டு காலம் 2 திராவிட கட்சிகளும் ஆண்டு கொண்டிருக்கும் போது 90 விழுக்காடுக்கு மேற்பட்ட அமைச்சர்கள் அத்தனை பேரும் தமிழர்கள் தானே, பச்சை தமிழர்கள் தானே. இந்த பச்சை தமிழர்கள் தானே கொள்ளையடித்திருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் கொள்ளையடித்திருக்கிறார்களா இல்லையா?